உங்க பார பொம்பளைங்க அடிச்சு நொறுக்குறாங்கல்ல, அதுக்கு ஆவற அத்தனை செலவையும் நானே கொடுத்துட்றேன். யோ சொன்னா கேளுங்க கிருபா. காசாய முக்கியம், காசுக்காக எவ்வளவு பண்ற? புரியுது, ஆனா நிலைமை இப்ப சரியில்லை. பார உடைச்ச அந்த பொம்பளைங்க கிட்ட வம்பு தும்பு எதுவும் வச்சுக்க வேண்டாம். எலெக்ஷன் முடியட்டும், நாம பாத்துக்கலாம். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே. டேய் என்னதான்டா ஆச்சு? இப்போ உன் பலம் என்னன்னு தெரியும். அக்கா என்னம்மா? அந்த கட்டை உள்ளதானே இருக்கு. ஆமாம்மா. அந்த பயம் இருக்கணும். ஏதோ கலவரன் போன் வந்துச்சே, என்ன பிரச்சனை? அடிங்க. ஏய் நிறுத்துங்கம்மா. யோ சார் உள்ள போய் என்னன்னு பாருங்க. அமைதியா இருங்க. நிறுத்துங்கம்மா. இப்படி சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்கிட்டா என்னமா அர்த்தம்? ஏன் சார், பார் நடத்தவங்களை கேட்காம நல்லது பண்ண எங்களை கேக்குறீங்க? சார் இது என்ன கோயிலா சார், ஊருக்கு நடுவுல வைக்கிறதுக்கு? பொம்பளைங்க நிம்மதியா வாழறதுக்கு வழியே இல்லையா சார்? அத வந்துட்டோம்மா, நாங்க பேசிக்கிறோமா. வாங்க போலாம். சரி வாங்க போலாம். சார் இங்க பார் நடத்தக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. இவங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு நான் போனமா என்ன? நீ எப்படி பேசுற? சார் ஸ்டே ஆர்டர் இருக்கு, பப்ளிக் ரொம்ப கோவமா இருக்காங்க. நீங்க இங்க இருந்து போகலன்னு வைங்க, உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். வேற வழியே இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஏண்டா அத்தனை பொம்பளைங்க வந்திருக்காளுங்க, நீ அவங்களை சும்மா விட்டு இங்க ஓடி வந்திருக்க? இல்லண்ணே, அப்படிலாம் இல்லண்ணே. மீடியா எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டானே. போலீஸ் அவங்க சைடுல தான் நிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற? அவங்க பக்காவா பிளான் பண்ணிருக்காங்கண்ணே. வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கெல்லாம் திரட்டி பாருக்கு வர வச்சாங்கண்ணே. ஒண்ணுமே புரியலண்ணே, எல்லாமே லைவ்ல போகுதுண்ணே. என் கண்ணு முன்னாடியே நம்ம பார் அடிச்சு உடைச்சாங்கண்ணே. என்னால எதுவுமே பண்ண முடியலண்ணே. எல்லாத்துக்கும் காரணம் அத அந்த திமிர் பிடிச்சவதான். அவன் நம்மள பரிவட்டத்தில் அசிங்கப்படுத்தினா, இப்ப இந்த பார் விஷயத்தில் கேள்வி. இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். அண்ணே, மினிஸ்டர் சொன்ன மாதிரியே பண்ணிடலானே. இப்ப விட்டுருவானே, அப்புறமா பாத்துக்கலானே. ஒரு பொம்பளை அவ வந்து பார் அடிச்சு உடைச்சிருக்கா. அப்புறம் அவ கூடவே இருந்தானே ஒருத்தன், அவனையும் சும்மா விடவே கூடாது. ஏய் லட்சுமி, ஓடாத நில்லு. ஏய் ஓடாத நில்லு. ஏய் சொல்றல லட்சுமி நில்லு. ஏய் எங்க போற? விட்டுருங்க, உங்க பக்கம் கூட வர மாட்டேன். நான் எங்கயாவது போயிடுறேன், என்ன விட்டுருங்க. ஏய் எத்தனை வாட்டி தான் எங்களை ஏமாத்திட்டு ஓடுவ நீ? அங்க கஜேந்திர மாமா உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்காரு. மரியாதையா வந்துரு. அண்ணா வேண்டாம். ஏய் வான்றல, அமைதியா வா. விட்டுருங்க, விட்டுருங்க அண்ணா. ஐயோ
சொல்றா, கிடைச்சாலா? மாமா லக்ஷ்மி மாட்டிக்கிட்டா. நீங்க கல்யாண வேலையை பாருங்க, இன்னும் 5 நிமிஷத்துல லக்ஷ்மியோட வரேன். ஏய் சீக்கிரம் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு வா. கழுத்துல நான் தாலியை கட்டணும். 5 நிமிஷம் மாமா, 5 நிமிஷம். சீக்கிரம் வா. அண்ணே ஏய் அண்ணே, வாங்கறல. விடுங்க அண்ணே. எல்லாரும் சேர்ந்து அநியாயம் பண்றீங்க. நீங்க நினைக்கிறது நிச்சயம் அதெல்லாம் நடக்கும். மாமாவை கழுத்துல தாலி கட்ட விட ஏய் மாட்டேன். ஏறு உள்ள. அவர் தாலி கட்டுவார், நீ உள்ள ஏறு. ஏறு உள்ள போ. இப்பதான் உங்க அம்மா இருந்த பழைய வீடு மாதிரி இருக்குமா? எப்படிமா இதெல்லாம்? எல்லாம் இவங்களாலதான்ப்பா. அப்பா, அந்த பொண்ணு யார் தெரியுமா? தெரியலையம்மா. அப்பா, நம்ம திவ்யாப்பா. திவ்யா குட்டின்னு கூப்பிடுவீங்களே. திவ்யாவா? சின்ன பிள்ளையில இவ்வளவு பார்த்ததுமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. இதுக்கு முழு காரணமும் இவதான்ப்பா. ரொம்ப நன்றிமா. பா, என்னப்பா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? மீனாட்சி வாழ்ந்த இடம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இப்படி பாழடைஞ்சு போயிருக்கேன்னு நினைச்சம்மா. அத நீதான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருக்க. அப்பா, அதோ கூட நிக்கிறாரு. திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. இவரதான் திவ்யா கல்யாணம் பண்ணிக்க போறா. ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ சார், எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்து, முதல்ல அம்மா போட்டோக்கு விளக்கேது. சரி அப்பா, கொடுங்க. இன்னைக்கு உன் கழுத்துல நான் தாலியை கட்டுறது உறுதின்னு ஆயிப்போச்சு. அதுக்கு முன்னாடி அதோ உன் கழுத்துல இருக்கிற இன்னொரு தாலி இருக்கவே கூடாது. விடுங்க மாமா, விடுங்க மாமா, விடுங்க ப்ளீஸ் மாமா. டேய், யாரா நீ? சொல்ல மாட்டியா? உன்ன ஏய்